கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். திமுக தொடங்கப்பட்ட நாட்கள்ல இருந்து தொடர்ந்து மாநில உரிமைகளை அதிகமாக பேசிக்கிட்டு வராங்க. குறிப்பா பார்த்தோம்னா சமீபத்தில் நடந்த திமுகவினுடைய இளைஞர் அணி 2வது மாநாட்டிலேயே மாநில உரிமைகளுக்கான அந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா இந்திய அரசியல்ல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவினருக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை பல்வேறு தீர்மானங்களை இந்த மாநாட்டில் நிறைவேற்றிருக்காங்க. முதல்ல இந்த உரிமைக்கான மாநாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அளவுக்கு எழுச்சியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள், அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் இந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு பேச்சை வெளிப்படுத்துவார், அந்த நிலைப்பாட்டை இவ்வளவு தெளிவாக வெளிப்படுத்துவார் என்று உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்போ தற்போது ஆட்சியில் இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் தான் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் பிஜேபிக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்த நிலையில திமுக அண்டர் கிரவுண்ட்ல பேசுறாங்க. பிஜேபியோட நெருக்கத்துக்கு பயப்படுறாங்க, அவங்க ஒரு சாஃப்ட் கார்னர்ல போறாங்க, இப்படி எல்லாம் சில விமர்சனங்களை திமுகவை பிடிக்காத சக்தியில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அனைத்துக்கும் விடை சொல்லக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை நான் பார்க்கிறேன். ஏன்னா பேசப்பட்ட பேச்சுகள்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப வெளிப்படையாக என்ன செஞ்சாங்க, உடைத்தே பேசினாங்க. நாங்கள் பிஜேபிக்கு எதிர் நிலையில் இருக்கிறோம், சனாதனத்துக்கு எதிர் நிலையில் இருக்கிறோம், ராமர் கோயிலுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு சுய உரிமை கண்ணியம் இருக்கிறது, மாநில சுயாட்சி இருக்கிறது என்பதையெல்லாம் அப்பட்டமாக பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக ரொம்ப உறுதியாக ரொம்ப தைரியமாக பிரகடனப்படுத்தினாங்க. பேசுறவங்க அத்தனை பேருமே, குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க தீர்மானம் வாசித்த திரு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரா இருக்கட்டும், எங்களுடைய அக்கா கனிமொழி எம்பியா இருக்கட்டும், ரொம்ப சிறப்பான முறையில வெளிப்படுத்தினாங்க. எல்லா பேச்சாளர்களுமே தலைவர்களை மேடையில வைத்துக் கொண்டு மோடியை சர்வசாதாரண விமர்சித்து பண்ணாங்க. பிஜேபிக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெளிவாக என்ன சொன்னாங்க. அந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து பாஜகவை மோடியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை டிக்ளேர் பண்ணாங்க. இன்னும் குறிப்பா நாங்கள் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கிறோம், இந்தியா கூட்டணி நிலைத்திருக்கிறோம், நிச்சயமாக 2020 நம்ம 24 நிச்சயமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும், அந்த வெற்றிக்காக இளைஞர் அணி ரொம்ப பம்பரமா சொல்லிட்டு வேலை செய்வோம் என்று எல்லாம் சூழ்நிலைத்திருக்கிறார்கள். எனவே ஒரு சிறப்பான ஒரு மாநாடு நினைக்கிறேன். நிச்சயமாக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு தான் இது. 2 மாநாடுகளை எதிர்பார்த்தோம். ஒன்று, இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணி மாநாடு தான். இதை சர்வ கட்சிக்கு வேலை இல்லை, திமுக சொந்த மாநாடு. ஆனால் இதுக்கு அடுத்த ஒரு மாநாடு இருக்கிறது, இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த மாநாடு. ஜனவரி 26 திருச்சியில வெல்லும் ஜனநாயகம்ங்கிற தலைப்புல விசிகாவுடைய எழுச்சி மாநாடு. அது இந்தியா கூட்டணி தலைவர் அத்தனை பேர் வர்றாங்க. அப்ப திமுக பங்கேற்க, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, மாமக என்று எல்லா கட்சியிலும் பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாடு. அப்ப இந்த ஒரு திமுக இளைஞரணி மாநாட்டிலேயே வர்ணாசிரம தத்துவத்திற்கு, சனாதனத்திற்கு, பாஜகவுடைய ஒன்றிய அரசுக்கு இவ்வளவு சம்மட்டி அடி விழுந்திருக்கு என்று சொன்னால், ஜனவரி 26 வெள்ளி ஜனநாயக மாநாட்டுல இதை விட மிக பிரபலமாக, பயங்கரமாக, இதை விட அப்பட்டமாக பாஜக எதிர்ப்பு அரசியல் இந்த மண்ணிலே ஆழமாக வேறுபட வேண்டும் நான் எதிர்பார்க்கிறேன். இளைஞரணி மாநாடு தான் திமுகவினுடைய அரசியலை பேசியிருக்கலாம், அல்லது திமுகவினுடைய கொள்கை சார்ந்து அடுத்த கட்டத்துக்கு இளைஞர்களையும் தயார்படுத்திக்கலாம். ஆனா இந்த நேரத்துல இந்த அரசியல் பேசுகின்ற பாஜகவினுடைய எதிர்ப்பை நம்ம எப்படி பார்க்க முடியும்? இல்ல, இதுல 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று, பாஜகவுடைய எதிர்ப்பு நிலையிலிருந்து திமுக பின்வாங்கி விட்டது. ஏன்னா அடிக்கடி மோடியை கூப்பிடுறாங்க, கேலோ இந்தியா ப்ரோக்ராம் கூட மோடி வச்சு திறக்கிறாங்க என்றெல்லாம் விமர்சனமும் இருக்குது. அதையெல்லாம் துடைத்து எறியப்பட்ட ஒரு மாநாடாக இந்த மாநாடை நான் பார்க்கிறேன். குறிப்பா திமுகவில் இருக்கக்கூடிய உள்கட்சி பூசல் இருக்கு எப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ கனிமொழி கருணாநிதி எங்க அக்கா அவங்கள ஓரம் கட்டுறாங்கலாம் சும்மா ரூமர் வெளியிட்டாங்க. இன்றைக்கு இந்த மாநாடுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுகவுடைய கொடியை ஏற்றி வைத்தவர் யாருன்னா திரு கனிமொழி எம்பி அவர்கள். கனிமொழி அக்கா தான் கொடியை ஏற்றுறாங்க. பக்கத்துல யார் இருக்கா? முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார், இங்கே உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார், எல்லா மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அந்த மாநாட்டுடைய கொடியை ஏற்ற வைத்து மிக அற்புதமான ஒரு சிறப்புரை ஆற்றினார். அப்ப என்னன்னா எங்களுக்கு எந்த டிஸ்பியூட்டும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஒண்ணு. 2வது, இந்த மாநாட்டுடைய மேடையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தலைமை கழக பேச்சாளர்கள் அவர்கள் எம்எல்ஏவும் கிடையாது, எந்த எம்பி எந்த பதவியிலையும் கிடையாது, அமைச்சரோ எம்பியோ எம்எல்ஏ கிடையாது.
பேச்சாளர்கள் அவர்களை மேடையில் வைத்து அழகு பார்த்தார்கள். அவர்களுக்கும் வந்து சம அளவான நேரத்தை ஒதுக்கினார்கள். அதே நேரத்துல மூத்த அமைச்சர்கள்லாம் கீழே இருந்தார்கள். எங்களுடைய அக்கா கீதா ஜீவன் அமைச்சர் அவங்க கீழே இருந்தாங்க. அப்புறம் சேகர் பாபு அமைச்சர் அவங்க கீழே இருந்தாங்க. இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் கீழே இருக்கிறார்கள். அதே நேரத்துல வந்து மேல வந்து தலைமை கழக பேச்சாளர் மேல இருந்து பேசினாங்க. எங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை. நாங்க அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் என்பதெல்லாம் தாண்டி நாங்க திமுக காரங்க. நாங்க வந்து அது ஓப்பனா டிக்ளேர் பண்ணாங்க. அண்ணாவுடைய தம்பிமார்கள், கலைஞருடைய வாரிசுகள், நாங்க திமுக காரங்க. எங்களுக்குள்ள எந்த வேற்றுமை இல்லை என்பதை வந்து அந்த மாநாட்டுடைய அந்த மேடையும் அதை பறைசாற்றியது. மூன்றாவது அந்த மேடையில ஒரு விஷயம் சொன்னாங்க. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் வேறு வேறு உணவு கிடையாது. உங்களுக்கு என்ன உணவோ அதே உணவு தான் எங்களுக்கும். இந்த உணவுல வந்து எந்த வேறுபாடும் கிடையாது என்பதையெல்லாம் மிக தெளிவாக வந்து சொன்னார்கள். அருமையான அமைப்பு. மாநாடு என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக மாநாடு பிரம்மாண்டமா தான் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் ஒரு முக்கிய அம்சமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து அதிமுகவுடைய மாநாட்டுல அந்த புளியோதரை மேற்று வந்ததுனால இப்ப ரொம்ப அதுல உணவு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறார்களோ என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. ஆனால் பேசிய பேச்சுகளும் மாநாடு அமைந்தது வந்து நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு ஒரு பிளஸ் தான். இது இளைஞர் அணி மாநாடாக இருந்தாலும் கூட திமுகவுக்கு ஏற்பட்ட அந்த ஊடக வாயிலாக சில விஷயங்கள்லாம் வந்து மோடியோட நெருங்கி போறாங்க. பிஜேபிக்கு பயந்துட்டாங்க. பொன்முடி ஐயா வந்து அமைச்சர் பொன்முடி அவர்களே மேடையில் வைத்திருந்தாங்க. அது ஓப்பனாவே சொன்னாங்க. நாங்க ஒன்றும் பயப்படலாம் இல்லை, இடி ஐடி இப்போ கேஸுக்கெல்லாம் பயப்படலாம்னு சொல்லி அவங்கள மேடையில ஏற்றி வச்சிருந்தாங்க. அப்ப இப்படிலாம் வந்து அப்பட்டமாக நாங்கள் போல்டா இருக்கிறோம், தைரியமா இருக்கிறோம் என்பதை வந்து இந்த மாநாடு வந்து பறைசாற்றிருக்கு. இந்த மாநாட்டுல கூடுதலா பார்த்தோம்னா தீர்மானங்கள் வந்து முக்கியமா கவனத்தை ஈர்த்திருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா இந்துக்கு எதிரி தான் பாஜகன்ற மாதிரியான பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. இந்த இந்துக்கு எதிரி பாஜகன்றதை நம்ம எப்படி பார்க்கலாம்? சற்றப்ப 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒரு மாநாடு என்று சொன்னாலே அது வந்து தீர்மானங்கள் தான் வந்து அது என்ன என்ன சொல்றது, ஒரு பேக் போன், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒரு மாநாடுன்னா என்ன தீர்மானம் தான் என்ன செய்வாங்க, பத்திரிகையாளர் கேட்பாங்க. அந்த அடிப்படையில் 25 தீர்மானம் நம்ம விளக்க வேண்டிய முடியாது, இந்த காணொலியில விளக்க முடியாது. முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். முதல் 10 தீர்மானங்கள் வந்து தமிழக அரசு, அதாவது தளபதி ஸ்டாலின் அவருடைய அரசு வந்து 2 ஆண்டு காலமாக என்ன சாதனை பண்ணியிருக்காங்கிறத சொல்லி அதை நன்றி தெரிவிக்கும் தீர்மானமாக இருந்தது. 17வது தீர்மானத்திலிருந்து தான் வந்து ரொம்ப ஹாட்டான தீர்மானமாக இருக்கிறது. தீர்மானம் 17 பொறுத்த வரைக்கும் ஆளுநர் என்பது வந்து அவர் தொங்கு சதை, அதை நீக்கணும். பாஜக இல்லாத, பாஜகவை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநரை வைத்து நீங்க என்ன செய்யுங்க, நீங்க மாநில சுயாட்சியை பறிக்கிறீங்க, எனவே அதை நான் கண்டிக்கிறோம்னு சொல்லி ரொம்ப அப்பட்டமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. இது ஒரு போல்டான தீர்மானம். நீங்க ஆளுநரே வந்து அப்படி ஒரு பதவியே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஆளுநர் பதவியை நீங்க திரும்ப பெறுங்க என்று சொல்லி தீர்மானம் போடுறாங்கன்னு சொன்னா அது உண்மையிலேயே ஒரு தைரியத்தை தான் காட்டுகிறது. அது போல தீர்மானம் என்று 18 என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து அரசு வேலை வாய்ப்புகள்ல ஒன்றிய அரசு நிறுவனங்கள்ல தொடர்ச்சியாக தமிழர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. இந்த நிலையை நீக்கி தமிழர்களுக்கு முதல்ல தமிழ்நாட்டுல வேலை வேணும். இப்போ லிக்னைட் கார்பரேஷன் சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னா தமிழ்நாடு தான் நீங்க என்ன செய்யணும், தமிழ்நாட்டுல வேலைக்கு அமர்த்தப்பட வேண்டும். ரயில்வேல வந்து வேலை இருக்குன்னா முன்னுரிமை தமிழருக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. அது ஒரு சிறப்புக்குரிய தீர்மானம், வரவேற்கக்கூடிய ஒரு தீர்மானம் தான். அப்புறம் தீர்மானம் எண் 18 வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு வந்து மீண்டும் வந்து என்ன செய்யுங்க, சிறப்பு அந்தஸ்தை வந்து கொடுக்க வேண்டும். ஆர்டிகிள் 370 நீக்கினதை வந்து ரொம்ப கண்டிச்சு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம்ங்கிறது வந்து ஒரு மாநிலம், அது நீ ஒரு கார்பரேஷன் லெவலுக்கு நீங்க எப்படி கருதுவீங்கன்னு சொல்லி பிஜேபியை நேரடியாக கண்டித்து ஜம்மு காஷ்மீருக்கு உண்டான உரிமையை பறித்ததற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. மீண்டும் காஷ்மீருடைய உரிமையை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது போல தீர்மானம் எண் 20 மாநில சுயாட்சி வேண்டும், அதிகார பரவல் வேண்டும். கலைஞர் ஆட்சி காலத்திலேயே வந்து 1969 72ல வந்து என்ன விஷயங்கள் நிறைவேற்றப்பட்டதோ தமிழக சட்டசபையில அதெல்லாம் கோடிட்டு காட்டி மாநிலத்துக்கு உண்ட சுயாட்சியில நீங்க என்ன செய்ய தலையிடக்கூடாது. இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான், ஒவ்வொரு மாநிலங்களுடைய கூட்டு தொகுப்பு தான் இந்தியா. நீங்க ஒன்றிய அரசு அதிகார குவியலை வைத்துக் கொண்டு எங்களை திரிக்க கூடாது, எங்கள் மீது மாநிலத்துடைய சுயாட்சியை சப்ரஸ் பண்ணக்கூடாது என்றெல்லாம் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். அதுபோல தீர்மானம் எண் 21 ஐடி, சிபிஐ, இடி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை வந்து பழிவாங்கக்கூடிய போக்குகளை கண்டித்து
இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எல்லாம் ரைட் நடந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்துல பிஜேபிக்கு வந்து அவங்க சம்பந்தப்பட்ட ஊழல் செய்தார் என்று குற்றச்சாட்டப்பட்டவர்கள் பிஜேபியில சேர்ந்தவுடனே அவங்களுக்கு வந்து மோடி பவுடர் நிர்மா வைத்து சலவை செய்ததாக அவங்க அரிசுத்தவாங்களை எப்படி ஆடுறாங்க அப்படின்ட்டு ஓப்பனாகவே வந்து அந்த தீர்மானத்துல அப்படி கேட்டாங்க. உதாரணமா வந்து சுவந்த அதிகாரி வெஸ்ட் பெங்கால்ல மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜியோட அவர் இருக்கும்போது பயங்கரமான நெருக்கடி கொடுத்தாங்க. இப்ப செந்தில் பாலாஜி மாதிரி அமைச்சர் மாதிரி அவர் பிஜேபியில போய் சேர்ந்துட்டார் சுவந்த அதிகாரி. உடனடியாக அவரை வந்து பரிசுத்தவானாக ஞானஸ்நானம் பெற்று அவரையே பாஜகவுடைய தலைமையாக எப்படி கொண்டு வந்தீங்க அந்த இதெல்லாம் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. அதை தீர்மானமாக நிறைவேற்றிருக்கிறார்கள். தீர்மானம் 22 140 எம்பிக்களை வந்து நீங்க எப்படி சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, இது இந்திய அரசியல் சட்டத்துக்கு வந்து நேர் எதிரானது என்று சொல்லி பிஜேபியை கண்டித்து ஒன்றிய அரசை பாஜக அரசை கண்டித்து என்ன செய்தாங்க தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இதெல்லாம் வந்து போற பக்கம் இல்ல, உலகமே உற்று நாள் நோக்கக்கூடிய ஒரு தீர்மானங்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஊடகங்கள் வாயிலாக தொலைக்காட்சியிலாக எல்லாமே லைவ்ல போய் கொண்டிருக்கிறது. அப்ப இவ்வளோ பப்ளிக்கா தேசிய ஊடகங்களுக்கு கூட இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லக்கூடிய தீர்மானங்கள். அப்ப இதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு தெரியத்தான் செய்யும். தெரிந்து அந்த ஒன்றிய அரசோடு நாங்கள் சமரசம் இல்லை, பாஜக நாங்கள் சமரசம் இல்லை என்பதை வந்து திமுக இந்த தீர்மானத்தின் மூலமாக அழகா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அது போல பாத்தீங்கன்னா தீர்மானம் 23 இதான் மிக முக்கியமான தீர்மானம். நீங்க கேட்ட கேள்வி அதான், இந்துக்களுக்கு எதிரி பிஜேபி இப்படி தலைப்பு போட்டாங்க. இந்துக்களுக்கு எதிரி பிஜேபி. இவங்க வேலை வாய்ப்பை கொடுக்கல, மக்களுடைய வறுமையை போக்கவில்லை. இவர்கள் சொன்ன 15 லட்சம் ரூபாய் வந்து அந்த அக்கௌண்ட்ல போடுவோம் எல்லாமே பொய் புராடி பித்தலாட்டம் பண்ணிவிட்டு ராமர் கோயில் பேரால் வந்து உங்களை ஏமாத்துறாங்க. நாங்க திமுக காரங்க அவங்க சொல்லுறாங்க திமுக அரசு இந்து விரோத அரசுன்னு சொல்றாங்களே, நீங்க இந்து அறநிலையத்துறையில இருந்து 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம், எது இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று சொல்லி பிஜேபி தான் இந்துக்கு எதிரான கட்சி என்ற மிக தெளிவாக தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. தீர்மானம் எண் வந்து 23. அது ராமர் கோயில சொன்னது, அது அப்பட்டமான அரசியல், அது ஆன்மீகம் கிடையாது என்பதை வந்து மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். இதெல்லாம் தீர்மானத்தை முன்மொழிந்தது யாருன்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதான் பார்க்கணும். 2 நாளைக்கு முன்னாடி கேலோ இதுல வந்து கை கொடுத்தாரு, பிரதமர் மோடிக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்றாரு, இப்படிலாம் சொன்னாங்களே, அவர் தான் முன்மொழிஞ்ச தீர்மானம் தான் இந்த இது. அது போல தீர்மானம் 24 பிஜேபிய பாசிச பாஜக பாசிச அரசாங்கம் இதை அப்புறப்படுத்த வேண்டும். இதை அப்புறப்படுத்துவதற்காக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில இளைஞர் அணி வந்து ரொம்ப முத்தாய்ப்பாக அனைத்து கூட்டணி கட்சிகளோடு இணைந்து பம்பரமா சொல்லலுவோம், இந்த ஆட்சியை வந்து ஒன்றிய அரசுல இருந்து பிஜேபி அப்புறப்படுத்துவோம், இந்த பாசிச பாஜக வந்து நாட்டுல இனிமே ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இவ்வளவு ஒரு சவுண்ட்ஃபுல்லா இவ்வளவு ஒரு போல்டான தீர்மானமா நாம எதிர்பார்க்காத தீர்மானங்கள். இறுதியா ஒரு தீர்மானம் 25 2024 தேர்தலில இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணியா திகழ்கிறது, அது வெற்றிக்காக வந்து பாடுபடுவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இது வந்து நான் சுருக்கமாக இந்த காணொலியில முடிக்க வேண்டியதுக்காக நான் வேகமா சொல்றேன். இந்த தீர்மானங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனி டாபிக்கா எடுத்து பேச வேணும், அந்த அளவுக்குள்ள மேட்ரு இதுல இருக்குது. ஒட்டு மொத்தத்துல பாக்கணும்னு சொன்னா திமுகவுடைய இளைஞர் அணி மாநாடு வந்து நாங்கள் பிஜேபியோட ஒரு காலத்திலும் சமரசம் இல்லை, சனாதன வர்ணாசிரம பாசிச பாஜகவோடு RSS சித்தாந்தத்தோடு திராவிட மண்ணில திராவிட பாரம்பரியத்துல வந்த பெரியாருடைய அண்ணானுடைய பாரம்பரியத்துல வந்த இந்த திமுக கட்சி ஒருபோதும் சமரசம் இருக்காது என்பதை வந்து மிக தெளிவாக வெட்ட வெளிச்சமாக பட்ட வருத்தனமாக உணர்த்திருக்கிறாங்க. அந்த தீர்மானங்களை நிறைவேற்றிட்டாங்க. இது இந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் வந்து திமுக செயல்பட வாய்ப்பு இருக்கா, இல்ல வெறும் தீர்மானமா மட்டும் போயிருமா? இல்ல, தீர்மானத்தை வந்து முன்மொழிந்து பேசிய பிறகு அதன் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா MP கனிமொழி அக்காவுடைய பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்க. மிக தெளிவான ஒரு பேச்சாக இருந்தது. மற்ற தலைவர்கள் எல்லாருடைய பேச்சு அப்படிதான் இருந்தது. ஆனால் கனிமொழி MP அவங்களுடைய பேச்சு எப்படின்னா எப்படி சொன்னான்னா ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர் பாபு மேடையில இல்லாம இருக்கையில பார்வையாளர் இருக்கையில உட்கார்ந்துருக்காரு. அப்போ அமைச்சர் அவர்களே, நீங்க இந்து அறநிலையத்துறையில இருக்கிறீங்க, ஒரு கோயில முழுமையாக கெட்டி முடிக்காம கும்பாபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. அப்போ சேகர் பாபு எந்திரிச்சு இல்லைண்ணே அப்படி செய்யக்கூடாது, அப்ப சனாதன தர்மத்துக்கு வந்து இது நேரான எதிரானது இல்லையா? ஆமா எதிரானதுங்கிறாங்க. அப்ப இது ஒரு ஹைலைட் ஆகுது. அப்ப என்னன்னா, நீங்கள் பாஜக இந்து சனாதனத்தையே பின்பற்றவில்லை,
இந்துக்களுடைய அந்த வழிபாட்டு முறையை அவங்க பின்பற்றவில்லை. இந்து தர்மத்தை வந்து என்ன செய்யல, அவங்க பின்பற்றல. இது இந்துக்குடியே மதிக்கல என்று சொல்லி இது அரசியல் பண்றாரு மோடி. இந்த ராமர் கோயிலை அவர் 2024 திறக்கிறது, ஜனவரி 22 திறப்பது என்பது இந்துக்களுக்காக அல்ல, இந்து சனாதன கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அல்ல, இந்து மனு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அல்ல, தன்னை நிலைபெறுவதற்காக, தன்னை நிறைவேறுவதற்காக, தன்னுடைய அரசியலுக்காக செய்கிறார். இது பாஜக RSSக்கான கோயில் என்று தெளிவா என்ன செய்றாங்க வந்து சொல்றாரு. மோடி பிரதமரை வந்து அவ்வளவு டைரக்டா பேரை சொல்லி அட்டாக் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனால் இந்த சம்பந்தப்பட்ட ராமர் கோயில் திறப்பதற்கு நீ எப்படி ஃப்ரீ ட்ரெயின் போடுவ? ராமர் கோயிலுங்கிறது வந்து ஒன்றிய அரசுடைய ப்ராஜெக்டா, அரசாங்கத்தினுடைய செயல் திட்டமா? இது ஒரு தனியார் ட்ரஸ்ட் ராம ஜென்மபூமி அறக்கட்டளை திறக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு மக்களுடைய பொதுமக்களுடைய வரிப்பணத்திலிருந்து நீ எப்படி வந்து ட்ரெயின் அனுப்புவ அப்படிங்கிற கேள்வி. இப்ப மற்ற ஊர்களா இருக்குன்னு வைங்களேன், இப்ப வேளாங்கண்ணி மாதா கோயில் இருக்கு, அங்க விசேஷம் இருக்கு, ட்ரெயின் போகுதா? மத்திய அரசு ட்ரெயின் அங்க வடக்கேந்து விடுவாங்களா? அது மாதிரி நாகூர் தர்கா அவங்களுடைய அந்த கந்தூரின்னு இருக்கிறது, வருஷம் நடக்கும், அது ஃபேமஸா நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு வந்து வடக்கேந்து ட்ரெயின் விடுவாங்களா? எப்படி நீ தமிழ்நாட்டில் ட்ரெயின் விடுவ ராமர் கோயிலுக்கு என்ற கேள்வியை தெளிவாக கேட்கிறார். இப்ப நாங்க துணிஞ்சு நாங்க கேட்கறது உடனே எங்களுக்கு ஐஸ் வைப்பாங்க அப்படின்னா, என்னன்னா ஐஸ்ன்னு சொல்றாங்களே கனிமொழி அக்கா. ஐஸ் என்றால் ஐ ஃபார் ஐடி, சி ஃபார் சிபிஐ, இ ஃபார் இடி. இந்த ஐடி சிபிஐ இடியை வைத்து எங்களை செய்வாங்க, மிரட்டுவாங்க. அந்த மிரட்டுக்கு நாங்க அஞ்சவே மாட்டோம் என்று சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்டாக இன்றைக்கு வந்து இந்த தீர்மானத்தை வலியுறுத்தி பேசியது வந்து பட்டவர்த்தனமா அழகா இருந்துச்சு. இன்னும் ஒரு படி போன லியோனி அவர்கள் என்னைக்குமே நகைச்சுவாக பேசக்கூடியவர்கள். லியோனி அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர், திமுக பேச்சாளர் தானே. அவர் கூட என்ன சொன்னாரு? மோடி கேலோ ப்ரோக்ராமுக்கு வந்தாரா, அது அப்படியே கையை காட்டிட்டு போனாரா, நாங்க 2024 நான் போயிடுவேன், என் ஆட்சி போயிடும், டாடா பாய் என்று சொன்னாரு. ஆனா திரு ஸ்டாலின் தளபதி வந்து எல்லாத்துக்கும் என்ன செய்ய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு வந்தாரா, கும்பிட்டுக்கிட்டே வந்தாரா, நாங்க ஆட்சிக்கு வர போறோம் என்பதை சொல்றாரு என்றெல்லாம் நக்கல் அடிக்கிற அளவுக்கு வந்து இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு வந்து திமுக பிஜேபிக்கு ஒரு காலம் போவாது, பிஜேபிக்கு அகேன்ஸ்டா தான் இருக்க போகிறது என்பதை வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். நம்ம தமிழன் பிரசன்னா அவர் தலைமைகளை பேச்சாளர், அவர் சொல்லும் போது உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து சனாதன மேட்டர்ல வழக்குகளை வந்து நெருக்கடி கொடுத்தாங்க, அங்க நின்று நாங்க வந்து வாபஸ் வாங்கல, துணிச்சலோடு நின்றுதான் என்ன செஞ்சாரு, சோசியல் ஜஸ்டிஸ்க்கான வந்து நாடு என்பதுதான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. அப்படிப்பட்ட தலைமை நம்ம பெற்றிருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது தளபதி ஸ்டாலின் இருக்கும் காலத்திலேயே திமுகவுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய அடுத்த ஒரு தலைவர் பிறந்து விட்டார். அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு திமுகவிலேயே மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் பச்சை கொடி காட்டி விட்டார்கள் என்பதைத்தான் இந்த மாநாடு மிக தெளிவாக உணர்த்துகிறது. நீங்க இளைஞரணி மாநாடு சம்பந்தமாக இவ்வளவு தகவல் வந்து அதிகமாவே கொடுத்திருந்தீங்க நமக்கு, மக்களுக்கு புரிகின்ற வகையில. தற்போது பாஜகவினுடைய நிலைப்பாடு இந்த மாநாட்டுக்கு பின்பாக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்பவுமே கதற ஆரம்பிச்சுட்டாங்களே, உதயநிதி ஸ்டாலினை வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆமா, தெளிவா தான் சொல்றாங்களே, தளபதி ஸ்டாலின் தான் வந்து 2026 முதல்வராகுவார், அவர் வந்து சின்னவர் என்று சொல்றாங்க, இளைய தலைவர் என்று சொல்லுங்க டிக்ளேர் பண்றாங்களே. ஏன் பாஜக என்ன செய்யறது, நாக்பூர் கம்பெனி என்ன செய்யுதுன்னா இங்க உள்ள முக்கியமான பிரமுகர்களை எல்லாம் கூப்பிடுது. உதாரணமாக இன்றைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிளைட் டிக்கெட் போட்டு கூட்டி போயிருக்காங்க. இப்ப கிளம்பிட்டாரு. எங்க என்ன கோயில் திறப்பு விழாக்கு சிறப்பு அழைப்பாளராக ரஜினியை வந்து அழைக்கிறாங்களாம். உடனே பத்திரிகையாளர்கள் எல்லாம் என்னங்க சிறப்பு அழைப்பாளர் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கலாமே, மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியா இருக்கு, வண்டி எடுப்பான்னு சொல்லி அவசரமா நினைச்சிட்டாரு ரஜினிகாந்த் பண்றாரு. அப்ப ரஜினிகாந்த் கண்ட்ரோல்ல தமிழ்நாடு இல்ல, ரஜினிகாந்த் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, அரசியல்ங்கிறது வேற. ரஜினிகாந்த் அவர்களே சூப்பர் ஸ்டார் ரசிப்பார்களே தவிர அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் தமிழக மக்களுடைய புரிதலா இருக்கு. இந்த ஒரு பேசிக்கான ஒரு மேட்டரை கூட அண்ணாமலை வந்து சொல்லிக் கொடுக்கவில்லையா? இன்றைக்கு அண்ணாமலை புகழை பாடத்துக்காக சில ஆட்கள் ஊடகத்துல வந்தாங்க, எடுபடவில்லை. இந்த திமுகவுடைய இளைஞரணி மாநாட்டை குறை சொல்வதற்காக வந்தாரு, அது எடுபடவில்லை. எல்லாம் ஓப்பன். அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாலுக்கும் சிக்ஸர் பறந்துகிட்டு இருக்கு. இப்ப நாக்பூர் கம்பெனி இப்ப இரவு வருவாங்க. இந்த காணொலி வெளியிடும் போது பாருங்களேன், வந்து திமுக மாநாட்டில் அப்ப அந்த பிரச்சனை, இவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள், அவர் அந்த அர்த்தத்திலே பேசவில்லை, மோடியை எப்படி நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிக்கலாம், ராமர் கோயிலுக்கு எதிரான ஆட்களா, இந்துக்களுக்கு எதிரானது திமுக தான், இந்துக்கு எதிரான ஆட்கள்,
கலைஞர் கருணாநிதி அப்படி சொன்னாரு, அறிஞர் அண்ணா இப்படி சொன்னாரு, ஸ்டாலின் தளபதி இப்படி சொன்னார், இப்படி எல்லாம் வந்து சொல்லி எதையாவது பேசுவார்கள். அப்படி பேசினால்தான் இந்த திமுகவுடைய சேலம் மாநாடு, இளைஞரணி மாநாடு முழு வெற்றி பெற்றது. இப்ப 99.99% வெற்றி தான். இந்த 1% கொஞ்சம் பாக்கி இருக்கு, 0.1% பாக்கி இருக்கு. அது வந்து இந்த சங்கி மங்கிகள் இரவு வந்து என்ன செய்வாங்க, ஊடகவியலாளர்கள் இந்த போர்வையில, சமூக ஆர்வலர்கள்ங்கிற போர்வையில, பத்திரிகையாளர் போல வந்து எதையாவது கதறுவாங்க பாருங்க, அதுல முழுமை பெற்று 100% வெற்றி பெற்றுவிடும். அடுத்த அடி எங்கன்னா ஜனவரி 26. அடுத்த மேட்ரு எங்கன்னா ஜனவரி 26 விசிக தலைமையில் அமைந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு. அது இதை விட பிரம்மாண்டமா இருக்கும். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கூட இருக்கிறாங்க. காங்கிரஸுடைய மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேல இருந்து, கம்யூனிஸ்டுடைய கட்சியினுடைய தலைவர்கள் இருந்து, லோக்கல்ல இந்த நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தோழமை சக்திகளும், குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட அனைத்து முன்னணி தலைவர்கள் வந்து பங்கு கொள்ள இருக்கிறார்கள். அது இதை விட சனாதனத்துக்கும் வர்ணாசிரம தத்துவத்திற்கும் பாசிச பாஜகவுக்கும் சம்மட்டடி கொடுக்கிறதாக அது கண்டிப்பா இருக்கும். இந்த கதறலை விட அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு நாக்பூர் கம்பெனி ஓவரா கதறும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். நன்றி சார். நன்றி.